மதுரை தமுக்கம் மைதானத்தில் கண்காட்சி மற்றும் உணவு திருவிழா நடக்குது. தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் விழா நடத்தப்படுது. கண்காட்சி மற்றும் உணவு திருவிழாவை தமிழக துணை முதல்வர் உதயநிதி தொடங்கி வச்சாரு. கண்காட்சியில சுமார் 200க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கு. மகளிர் சுய உதவி குழுக்கள் தயார் பண்ற பாரம்பரிய மற்றும் துரித உணவு வகைகளுக்காக ஸ்பெஷலா 25 ஸ்டால்கள் வச்சு தனியா கூடாரம் போட்டிருக்காங்க. இப்போ மதுரையில மழை வெளுத்து வாங்குது. மழைக்கு தாக்கு பிடிக்காம கண்காட்சி அரங்கத்துக்குள்ள தண்ணி வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாம தமுக்கம் திடல்ல முறையான நடைபாதை வசதி கூட இல்ல. ஃபுல்லா சேரும் சகதியுமா இருக்கு. சுகாதாரம் இல்லாத ஒரு இடத்துல எப்படிங்க சேல்ஸ் நடக்கும்? மழை காலத்துல எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கல. மக்கள் வரத்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு ஸ்டால் போட்டிருக்கவங்க புலம்பி தள்ளுறாங்க. ஸ்டாலுக்குள்ள தண்ணி வந்ததும் எல்லா பொருட்களையும் வேற இடத்துக்கு மாத்திருக்காங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முறையா இல்லைன்னு வியாபாரிகள் வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சேல்ஸ் மந்தமா இருக்கிறதால மகளிர் சுய உதவி குழுக்கள் பயங்கர அப்செட் ஆகியிருக்காங்க.